இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்தியோடைய கிச்சனில் தாங்க இருக்கேன். ரொம்பவே டெலிஷியஸான ஒரு டிஷ் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நானும் வந்துட்டு ஒரு மெக்சிகன் பேஸ்ட் டிஷ் தான் பண்ணணும், அதுவும் அவங்க பயன்படுத்தியிருக்கிற இன்க்ரீடியன்ஸில் மிச்ச மீதியை வச்சு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு 2-3 ஐட்டம் எக்ஸ்ட்ராவாக கேட்டு வாங்கிக்கிட்டேன், அவங்கக்கிட்ட இருந்தது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரிட்டோ தான் பண்ண போகிறேன், மெக்சிகன் ஸ்டைலில் வெஜிடபிள் பிரிட்டோ. இந்த வெஜிடபிள் பிரிட்டோ பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலி சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலப்பினோ பெப்பர் ஜாக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பெப்பர் ஜாக் சீஸ் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜுக்கினி, கேரட், பெல் பேப்பர்ஸு, டொமேட்டோ, ஆனியன், கொரியாண்டர், கார்லிக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன் கெனல். தால் வந்து அவங்க யூஸ் பண்ணி வச்சுருந்த கிட்னி பீனு மேக்சிடு கொஞ்சம் எடுத்துருக்கேன். அது இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு சோயாபீன், ஃப்ரெஷ் சோயாபீன் நம்ம யூஸ் பண்ணலாம். இருக்கிறதுனால நான் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் வந்துட்டு சால்ட்டு, கியூமின் சீடு, பட்டர் கொஞ்சம், சார் க்ரீம், அதுக்கப்புறம் டிப்பு வந்துட்டு சல்சா டிப்பே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது அவங்க ஆல்ரெடி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. ஃபஸ்ட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாமா பிரீத்தி? எஸ். ஓகே பிரீத்தி, வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ ஆலிவ் ஆயில், எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் லிட்டில் பிட் கியூமின் சீட். இப்போ கியூமின் சீஸ் போட்டிருக்கோம். இப்போ சாப்டு கார்லிக். இப்போ வந்துட்டு ஆனியன், ஸ்லைஸ்டு ஆனியன். அதுக்கப்புறம் கேரட், சுக்கினி, கிரீன் கலர் கேப்சிகம், ரெட் கலர் ஸ்லைஸ்டு டொமேட்டோ, இதெல்லாம் போட்டு சாத்தே பண்ணுறோம். வெஜிடபிள்ஸ் நல்லா சாத்தே ஆகட்டும். ஒரு அதாவது ரொம்ப வெல்டனாக போயிடக்கூடாது, ஆகாமல் இருக்கக்கூடாது, மிடிலாக இருக்கட்டும். ஓகே, சாத்தே பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு கார்ன் கெனல், லிட்டில் பிட் கார்ன் கெனல். இதுக்கு தேவையானது போட்டிருப்போம். ஏற்கனவே சீஸ்லேயே சால்ட்டட் தான் இருக்கும், அதனால் லிட்டில் பிட்டு வந்துட்டு போட்டுக்கலாம். சீஸ் வந்துட்டு நம்ம கிரில் பண்ண போகிறது கிடையாது, ஸோ அதனால் இதிலே போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அந்த பேன் எடுங்க, தோசை பேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அந்த ரேப்பர் கொடுங்க, காட்டிலா ரேப்பர். ஓகே, பட்டர் லைட்டாக எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதை பாட்டம் போட்டுட்டு ஓகே டாப்லேயும் கொஞ்சம் போத் சைடு கிரில் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுறேன். ஆமாம், போத் சைடு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்க வேண்டாம், ஏன்னா நம்ம ரோல் பண்ணணும், பிரேக் ஆகும் அப்படின்றதுனால சும்மா லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நம்ம அதை டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, குட். இப்போ வந்துட்டு
நம்ம அதில் வந்துட்டு மேலே ஸ்டஃபிங் பண்ணி ரோல் பண்ணிடலாமா? சரி. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோலில் உள்ளே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் ஆக்சுவலாக நமக்கு லெட்யூஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா லெட்யூஸ் யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். லீஃபி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ற மாதிரி கிரன்ச் வரும் உங்களுக்கு. ஸோ நம்மக்கிட்ட அது இல்லை அப்படின்றதுனால ஐம் யூஸிங் கொரியாண்டர் லீவ்ஸ். இது கூட மேலே நம்ம பிளாக் ஐடு பீனு கிட்னி பீன் தால் இருக்கு இல்லையா, மேஷ் பண்ணது, கொஞ்சம் தால், சாஸ், சல்சா, சார் கிரீம், இதை வந்துட்டு நம்ம அழகாக வந்துட்டு டூத் பிக் இருந்தால் ஒன்று கொடுங்க. அரவிந்த் கூப்பிடலாம்? Yeah, sure, of course. Come. வாங்க அரவிந்த். அப்படியே வந்தோடனே பொண்டாட்டி பக்கத்தில் போய் நின்றுட்டார் பார்த்தீங்களா? ஓகே. மெக்சிகன் ஸ்டைலில் ஒரு வெஜிடேரியன் பிரிட்டோ பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு 2 பேருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் இன்க்ரீடியன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கும் அப்படின்றது என்னோட ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா இருக்காங்க. ஓகே, சூப்பர். ப்ரெசன்டேஷன் எல்லா கலர்ஸ் தெரியறது. ஓகே, வெரி நைஸ். வெரி நைஸ், வெரி நைஸ். நல்லா இருக்குங்க. எனக்கு யூஸ்வலாக ரொம்ப ஸ்பைசி பிடிக்காது. திஸ் இஸ் பர்ஃபெக்ட். வெஜிடபிள் பிரிட்டோ தேவையான பொருட்கள்: ஜாலபினோ பெப்பர் சாட் சீஸ், zucchini, கேரட், குடைமிளகாய், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, பூண்டு, சோளம், வேக வைத்து மசித்த ராஜ்மா, ஆலிவ் ஆயில், உப்பு, சீரகம், வெண்ணெய், சார் கிரீம், சால்சா சாஸ், டார்டிலா ரோல். செய்முறை: முதலில் zucchini, கேரட், குடைமிளகாய், வெங்காயம், தக்காளி, பூண்டு ஆகியவற்றை நறுக்கி வைத்துக் கொள்ளவும். வாணலியில் ஆலிவ் ஆயில் சேர்த்து கரைந்ததும் சீரகம், பூண்டு, வெங்காயம், கேரட், zucchini, குடைமிளகாய், தக்காளி ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். இதோடு சோளம், உப்பு சேர்த்து வதக்கவும். பிறகு சீஸ் சேர்த்து அடுப்பை அணைத்து விடவும். தவாவில் வெண்ணெய் தடவி டார்டிலா ரோலை சேர்த்து இருபுறமும் சுட்டு எடுத்து அதில் செய்து வைத்துள்ள மசாலா, கொத்தமல்லி, வேக வைத்து மசித்த ராஜ்மா, சால்சா சாஸ், சார் கிரீம் ஆகியவற்றை சேர்த்து ரோல் செய்து பரிமாறவும். இப்பொழுது வெஜிடபிள் பிரிட்டோ தயார். திருப்பி எப்போ வருவோம் வீட்டுக்கு? சூப்பர், வந்துடுவோம். தேங்க்யூ வெரி மச் பிரீத்தி. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பண்ணோம் அப்படின்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ 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 வெரி மச். தேங்க்யூ அரவிந்த், தேங்க்யூ வெரி மச். ரொம்பவே என்ஜாய் தேங்க்யூ வந்ததுக்கு. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து குக் பண்ணது. தேங்க்யூ தேங்க்யூ அரவிந்த், தேங்க்யூ வெரி மச். நானும் ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ண பிரீத்தி. நல்லா பண்ணுங்க. இன்னும் நிறைய குளோபல் குசின் எல்லாத்தையும் கரைச்சி குடிங்க. ஒரு நாள் வர மொத்தமாக உட்காந்து 2 பேரும் கட்டுவோம் வீக்கெண்டில். ஓகே.